7 நாட்களுக்கு 7 விதமான தண்ணி. எப்படி? காலையில் எழுந்த உடனே அந்த பானையில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு சின்ன துணி, ஒரு வெள்ளை துணி இருக்கு இல்லையா, ஒரு சின்ன வேஷ்டி துணியில் ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க கிழிச்சி. அதில் துளியோண்டு பச்சை கற்பூரம், ஒரே ஒரு ஏலக்காவை மடித்து அது உள்ளார போடுங்க. அவ்வளோதான். அன்றைக்கு முழுக்க பெருமாள் கோயில் தீர்த்தம் மாதிரி குடிக்கிறதுக்கு அவ்வளவு சுகமாக இருக்கும் அந்த தண்ணி. அடுத்தது 2வது பன்னீர் ரோஜாப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் பூக்காரம்மாக்கிட்ட கேட்டு ஒரு 5 ரோஜாப்பூ எடுத்து அதை எதழை மட்டும் எடுத்துகிட்டு நல்ல ஒரு துணியில் அலசிட்டு அதே மாதிரி அந்த துணியில் முடிச்சு போட்டு அதை போட்டுருங்க. முதல் நாள் போட்ட அந்த ஏலக்காய் பச்சை கற்பூரத்தை அந்த துணியை நல்லா அலசிட்டு அதுலேயே இந்த எதழை போட்டு ரோஜா எதழை போட்டு வச்சுடுங்க. அன்றைக்கி ஃபுல்லாக பன்னீர் வாட்டர் நீங்கள் குடிக்க போகிறீங்க, ரோஸ் வாட்டர். 3வது நாள் வெட்டிவேர். வெட்டிவேர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த அளவு உயிர் அணுக்களை கூடியது அந்த வெட்டிவேர். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வயலில் வந்து நாற்று நட்டு களை பறிச்சு எல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அறுவடை முடிஞ்ச பிற்பாடு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டிவேர் மட்டும் போட்டு பயிர் செய்வாங்க. ஏன்னா ஒரு தடவை வெட்டிவேரை போட்டு பயிர் செஞ்சுட்டாங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த மண்ணில் உயிர் சத்து இருக்குமாங்க. அப்போனா அந்த வெட்டிவேரில் எவ்வளோ ஒரு தன்மை இருக்குது பாருங்கள். சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு வெட்டிவேர் கேட்டிங்கனாலே இவ்வளோ கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில். அதை வாங்கிட்டு வந்து கத்திரிக்கோலால் கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அதே வெள்ளை துணியில் அந்த வெட்டிவேரை போட்டு முடிச்சு போட்டு அது உள்ளார வச்சுக்கோங்க. அன்றைக்கி நாள் முழுக்க வெட்டிவேர் தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். 4வது நாள் மிளகு ஜீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை 1-2 பொடி பண்ணி அந்த துணியில் போட்டு கட்டி உள்ளே போட்டுடுங்க. ஒரு மாதிரி நல்ல ஒரு லைட்டு காரமான அந்த ஜீரக வாசனையோட அருமையான தண்ணி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த நாள். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஓமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓமத்தை நல்லா சும்மா லைட்டாக க்ரஷ் பண்ணுங்கள். ரொம்ப க்ரஷ் பண்ணி பவுடர் மாதிரி ஆக்கிடாதீங்க. லைட்டாக க்ரஷ் பண்ணி ஒரு துணியில் முடிச்சு போட்டு வச்சுடுங்க. ஓம வாட்டர் இது வயிற்றை வந்து சுத்தமாக கிளியர் பண்ணும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது அவ்வளவு நல்லது இந்த தண்ணி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6வது நாள் ரொம்ப நம்மளுடைய உடம்பும் மனசும் புத்துணர்வோடு இருக்கணும். நம்ம மனசு வந்து நல்லா இருக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய அயம்னா உடம்பு, அந்த அயம் வந்து வெந்து இருக்கக்கூடிய அந்த அயம் வந்து நல்லா இருக்கணும்னா வெந்தயத்தை முதல் நாளே ஊற போட்டுருங்க. ஊற போட்டு அந்த முடிச்சு போட்டு அதில் போட்டுருங்க. அந்த சாரம் எல்லாம் அதில் இறங்கிடும் அந்த தண்ணியில். தண்ணி வந்து ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். 7வது நாள் அழகாக நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய நெல்லிக்காய். அதியமானுக்கு வந்து அவ்வை கொடுத்தது அந்த நெல்லிக்காய். ஏன்னா அது உடம்பை மனசையும் அவ்வளவு புதுசாக வச்சுருக்கிறது அந்த நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ சக்தியை அளவில்லாதது. நீங்கள் நல்ல ஒரு நேச்சுரோபதி ஆயுர்வேதிக் டாக்டரை பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை பார்த்து சந்தோஷமாக சொல்லுவாங்க. அந்த நெல்லிக்காயை வாங்கி அந்த நெல்லிக்காயில் கீத்தாக இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு லைட்டாக சதன்னு ஒரு அப்படியே 2-3 அடி அடித்து அந்த துணியில் கட்டி அதில் போட்டுருங்க. தண்ணி குடிக்கும்போது அவ்வளவு இனிப்பாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. 7 நாட்களுக்கும் 7 விதமான ஒரு தண்ணி. இந்த தண்ணி இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, தண்ணி தான் நம்ம உடம்புக்கே ஆதாரம் இல்லையா, ஆழிசூழ் உலகுன்னு சொன்னாங்க மாதிரி உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய 80% தண்ணி தான் இருக்குது நம்ம உடம்புல. அந்த தண்ணி சுத்தமாக இருக்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிணநீருங்கிற ரத்தம் சுத்தமாக இருக்கணும். சுத்திகரிக்கப்படணும்னா நம்ம உடம்புக்குள்ளே போகிற தண்ணிக்கு இந்த மாதிரியான ஒரு மருத்துவ குணம் இருக்கணும். தினமும் இந்த மாதிரி ஒரு தண்ணியை சாதாரணமாக நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரியே அந்த பானையில் ஊற்றி குடிச்சிங்கன்னா அப்புறம் பாருங்கள் உங்களுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு. எவ்வளோ நல்லா இருக்குது இல்லைங்க. குட்டி குட்டி பிளானிங், பியூட்டிஃபுல் ரிசல்ட். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.